பேசாம துபாய்க்கே போயிடலாமான்னு இருக்கேன். அங்க யாராவது இருந்தா என்ன கூப்பிட்டுக்கோங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் பேங்க் ஏடிஎம்ல போயிட்டு ரூ. 200 டெபாசிட் பண்றேன். பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, அதுல ரூ. 30 காணோம். ரூ. 170 மட்டும் தான் இருக்கு. ஏன் இப்படி ஆனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்குறேன். பார்த்தா அதான் ஏடிஎம் ஆனர்ஸ் சார்ஜ் அப்படின்னு போட்டு ரூ. 30 மைனஸ் பண்ணியிருக்கானும். என்ன இது ஏடிஎம் ஆனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா, இந்தியன் பேங்க்ல வந்து நீங்க 5 வாட்டிக்கு மேல அ டெபாசிட் பண்ணீங்க ஏடிஎம்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 25 சர்வீஸ் சார்ஜ் பிளஸ் ரூ. 5 ஜிஎஸ்டி வேற போடலாம். அந்த ஜிஎஸ்டிக்கு நான் அப்புறம் வரேன். ஃபர்ஸ்ட் நான் என் கேள்வி என்ன அப்படின்னா, என் பணத்த அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றதுக்கு எதுக்கு சார்ஜ்ன்னு நான் கேட்கிறேன். நான் பணத்த வந்து வித்ட்ரா பண்றேன், 5 வாட்டிக்கு மேல பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு சார்ஜ் பண்றீங்க. அதுவே தப்பு தான், அத மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா டெபாசிட் பண்றதுக்கு எதுக்கு சார்ஜ்? அது மட்டும் இல்லாம, அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் ரூ. 25 பிடிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 25 நீங்க தானே கவர்மெண்ட்டுக்கு வந்து வரி கட்டணும். அந்த ஜிஎஸ்டியும் சேர்த்து என் தலையிலேயே கட்டினா எப்படி? அந்த 25 பிளஸ் ரூ. 5 ஜிஎஸ்டி போட்டு ரூ. 30 பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கே தெரியல.